Hello guys, welcome back to my channel. என்னோட previous videoல ஷேர் மார்க்கெட் என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னா என்ன அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல கம்பெனில வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து எப்படி லிஸ்ட் பண்றாங்க and also செகண்டரி மார்க்கெட்ல அத வந்து எப்படி மக்கள் வந்து வாங்கோ விக்கோ செய்றாங்கன்னு சொல்லிட்டு என்னோட previous videoல நான் வந்து சொல்லிருப்பேன். அதை நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்க போய் பாருங்க. and also அதுல வந்து நான் Zerodha ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் broker பத்தி நான் சொல்லிருப்பேன். அந்த ஸ்டாக் brokerல எப்படி நம்ம வந்து லைவா இன்வெஸ்ட் பண்றது and also அதுல வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்னன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம Zerodha broker வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அவங்களோட ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் கைட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த கைட் ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் வாங்க. உள்ளே வந்த உடனே நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் இல்லைன்னா பயோமெட்ரிக் வந்து நீங்கள் தர வேண்டியதாக வரும். இந்த ஆப்பில் நம்ம வந்துட்டு இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இதா கைஸ். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். வாட்ச் லிஸ்ட் 1, வாட்ச் லிஸ்ட் 2 அண்ட் இங்கே வந்து நிறைய ஷேர்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி ஷேர்ஸை வந்து புதுசாக ஆட் பண்ணி எப்படி நம்ம அதை வந்து பை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் எந்த ஷேரை வந்து பை பண்ண போகிறேன்னா ஸ்டெர்லிங் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் இருக்குது. அந்த ஷேரை வந்து இப்போ நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும், பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து காமிக்கும். பிஎஸ்சினா ஒன்றும் இல்லை கைஸ், ஆல்ரெடி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டில் நீங்கள் என்ன வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்எஸ்சி வந்து சூஸ் பண்ண போகிறேன். இப்போ பின்னாடி வந்துடுங்க. இப்போ வந்து ஸ்டெர்லிங் டூல்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து இந்த ஸ்டெர்லிங் டூல்ஸில் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த காசு நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காசு வந்து உள்ளே கொண்டு வரணும்ல. ஸோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. இந்த ப்ரொஃபைல்குள்ளே நீங்கள் வந்து போய்க்கோங்க. அண்ட் இங்கே வந்து ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃபண்ட்ஸ் அண்ட் விட்ரால் ஃபண்ட்ஸ் சொல்லி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இல்லை வந்து நீங்கள் ஆட் ஃபண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த புரோக்கருக்குள்ளே வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5000 சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தந்துருப்பாங்க, யூபிஐ, கூகுள் பே, நெட் பேங்கிங் அண்ட் அட்ரஸ். நீங்கள் எந்த வழியில் வந்து உங்கள் காசை வந்து இந்த புரோக்கருக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த வழியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஃபண்டு வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து கொண்டு வந்துறதுனால வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷேர்ஸை வந்து வாங்க போகலாம் வாங்க. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இது என்னோட பர்சனல் அக்கௌண்ட் இல்லை, இது என்னோட சிஸ்டரோட அக்கௌண்ட். அவங்களோட அக்கௌண்ட் வந்து நான் தான் மேனேஜ் பண்ணின்னு இருக்கேன். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து புதுசாக 3 ஷேர்ஸ் வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் வாங்க. இன்னும் 2 ஷேர்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஷேர் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஜே குமார் இன்ஃப்ரா டெக் டைப் பண்ணிக்கோங்க. ஜே குமார் இன்ஃப்ரா டெக் லிமிடெட். ஸோ நீங்கள் என்எஸ்சியை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஸ்டாக் வந்து கர்நாடகா பேங்க், கேடிகே பேங்க். இது அவங்களோட டிக்கர் நேம் கைஸ், கேடிகே பேங்க். ஓகே கைஸ், இப்போ நம்ம 3 ஷேருமே நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெரியோ டூல்ஸில் வந்து நம்ம வந்து எப்படி ஷேரை வந்து வாங்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து அவங்க ஷேரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து ஸ்டீரியோ டூல்ஸ் நீங்கள் வரும். அண்ட் அது கீழே வந்து பைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அண்ட் செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் பையை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து குவான்டிட்டி காமிக்கும் அண்ட் வந்து ப்ரைஸ், இன்ட்ராடே, லாங் டேர்ம் நிறைய விஷயம் வந்து காமிக்கும். இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட்டாக பண்ண போகிறதுனால நம்ம வந்து லாங் டேர்ம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன டைப்பில் வந்து நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோன்னு வந்து இங்கே வந்து கேட்குறாங்க. மார்க்கெட் ஆர்டரா, லிமிட் ஆர்டரா, ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரா ஆர் எஸ்எல்எம் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டராக வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர் நம்மளுக்கு வந்து இருந்தால் போடும் கைஸ். பிகாஸ் நம்ம வந்து வெறும் இன்வெஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே மார்க்கெட் ஆர்டருக்கு என்ன அர்த்தம்னா கடைசியாக நீங்கள் என்எஸ்சின்னா ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிருக்கும். அந்த ப்ரைஸில் வந்து உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் கைஸ். பட் நம்ம வந்து லிமிட் ஆர்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே குவான்டிட்டியில் வந்து 1ன்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த ஷேரில் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குவான்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 15 ஷேருக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கீழே உங்களுக்கு மார்ஜின் ஆண்டை வந்து காமிக்கும். 15 ஷேர்ஸுக்கு வந்து இன்டூ 342 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து வந்துடும். மார்ஜின் அமௌண்ட் 5136. அண்ட் அது பக்கத்தில் வந்து சார்ஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சார்ஜஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷனை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸ் வந்து ஒரு 342.40 இருக்குது. நம்ம 342.35 வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். சேவ் டு பை கொடுங்க கைஸ்.
இப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க கைஸ். இப்போ அந்த ஆர்டர் வந்து எங்கே இருக்குன்னா ஆர்டர் புக்கில் இருக்கும். ஆர்டர் புக்கில் போனீங்கன்னா இங்கே ஓப்பனில் வந்து இருந்திருக்கும். பட் நம்ம உடனே அது வந்து எக்ஸிக்யூட் ஆனாலும் எக்ஸிக்யூட்டட்குள்ளே போயிட்டு இருக்கு, கம்ப்ளீட்டட். அண்ட் நம்ம இப்போ வாங்கின ஷேர் வந்து இங்கே போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்ட்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும், ஹோல்டிங்ஸ் அண்ட் பொசிஷன். ஹோல்டிங்ஸ் என்னன்னா ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸாக கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பொசிஷன் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம வாங்கின ஷேர். இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் குவான்டிட்டி 15 குவான்டிட்டி நம்ம எந்த ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், நீங்கள் அது பக்கத்தில் இருக்கும் பார்க்கலாம். 342.35 சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குகிறோம். அண்ட் இதில் வந்து கடைசியாக வந்து சிஎன்சி அண்ட் எல்டிபின்னு போட்டிருக்கோம். சிஎன்சினா ஒன்றும் இல்லை கைஸ், கேஷ் அண்ட் கேரி. நம்ம ஏன்னா நம்ம இது வந்து இன்ட்ராடேயில் வாங்கலை, இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறதுக்கு நம்ம இது வந்து கேஷ் அண்ட் கேரியில் வாங்கியிருக்கோம். நம்ம இதை வந்து வாங்கின்னு நம்மளே வச்சுக்கலாம். அண்ட் அடிக்கல வந்து எல்டிபின்னு இருக்கும், அது வந்து லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து இந்த பொசிஷன் பேஜில் இருந்து வந்து இந்த ஹோல்டிங் பேஜில் வந்து வந்துடும் கைஸ். ஆல்ரெடி நான் 7 ஸ்டாக்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான ஹோல்டிங்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் கைஸ். நான் நியர்லி 25,000 rupees வந்து இதுக்கிட்ட வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஸ்டாக்ஸில் வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். சிடிஎஸ்சில் வந்து ஒரு 3,000 rupees, ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து 4,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இண்டிகேட் பெயிண்ட்ஸில் ஒரு 4,000 கிட்ட, ஜேஎம் ஃபினான்ஷியல் ஒரு 3,000 கிட்ட, மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஒரு 3,000 கிட்ட, அண்ட் என்பிசிசியில் ஒரு 3,000 கிட்ட, அண்ட் ரிலாக்ஸ் வந்து ஒரு 4,000 கிட்ட வந்து நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். அண்ட் அதுக்கான ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மேலே காமிக்கும். ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 1,000 rupees சொல்லிட்டு நான் 3 ஷேர் வந்து சிடிஎஸ்எல் வாங்கியிருக்கேன். குவான்டிட்டி நீங்கள் மேலே பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் அதே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அன்றிருக்கு நம்மளால் பார்க்க முடியும். ப்ராஃபிட் அன்றிருக்கா இல்லை லாஸ் அன்றிருக்காவும் நம்மளால் வந்து இந்த சைடு வந்து பார்த்துக்க முடியும். சிடிஎஸ்எல் வந்து நான் வந்து 1,000 rupeesல வாங்கி இப்போ அந்த ஒரு ஷேர் ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ 1,792 வந்து இருக்குது கைஸ். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1,792. இங்கே கீழே கூட காமிக்கும். இதில் வந்து எனக்கு 2,300 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மற்ற ஸ்டாக்ஸில் வந்து 1,000, 1,600, 1,500 அண்ட் எல்லா ஷேர்ஸுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. எக்ஸப்ட் மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் இது மட்டும் 10% வந்து டவுன் ஆகிருக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவில் இருந்து. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருப்போம். இங்கே வந்து ஓவராலாக ஆவரேஜாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து தந்துருக்குன்னு போட்டிருக்கோம். 8,000 rupees கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது கைஸ். நான் வந்து 25,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து 8,000 to 9,000 நியர்லி வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. நீங்கள் ரெண்டு கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 33,000 வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகே, திருப்பி நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிமைனிங் 2 ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க. திருப்பி பை கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து குவான்டிட்டியில் வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து மென்ஷன் பண்ணுங்கள், எவ்வளோ குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் 12 குவான்டிட்டி ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ரவுண்டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒன்று காமிக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் என்னன்னு உங்களுக்கு வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கிடும். அப்ராக்சிமேட்லி 5,000 rupees கிட்ட வந்து வருது 12 ஷேர்ஸ் வந்து. இதை வந்து நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் திருப்பி நீங்கள் பேக் வந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கர்நாடகா பேங்க்கை வந்து பை பண்ண போகிறோம். அண்ட் 200 rupees ஒரு ஷேர்னால் அப்ராக்சிமேட்டாக நம்மளால் வந்து ஒரு 22 ஷேர்ஸ் வந்து நம்மளால் வந்து கர்நாடகா பேங்க் வந்து 5,000 rupees வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும். ஓகே ரைட். இன்னொன்று லிமிட் ஆர்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 224.80 இருக்குது. நம்ம வந்து 224.50 போட்டுட்டு நம்ம அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி குறைஞ்சிச்சு. ஸோ 224 ஸோ ஓகே 224 ப்ரைஸில் வந்து நம்ம பை ஆர்டரை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆர்டர்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து ஓப்பனில் இருக்கும் கைஸ். இந்த லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் வந்து எப்போ வந்து 224க்கு வரட்டும். அண்ட் அப்போ வந்து இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆனால் நீங்கள் இப்போது இந்த கேடிகே பேங்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பிட்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆஃபர் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்றும் இல்லை கைஸ், பிட்ஸ் என்னன்னா பீப்புள் வந்து எந்த வேலைக்கு வந்து இந்த ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த பிட்ஸில் வந்து காமிக்கும். அண்ட் வந்து ஆல்ரெடி இந்த ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சுன்னுக்கிறவங்க வந்து எந்த வேலையில் வந்து அவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அந்த வேலையை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி அவங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஆப்போட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க கைஸ். இங்கே மேலே நீங்கள் ஒரு டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து ஒரு ஏரோ மார்க் வந்து பார்க்கலாம். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இங்கே நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டின்னு சொல்லிட்டு 2 இண்டெக்ஸ் இருக்குது. அண்ட் அது மார்க்கெட் வந்து லைவாக ரன் ஆகினதுனால அது வந்து சேஞ்சஸ் ஆகினு இருக்குது கைஸ். நிஃப்டி 50 என்னன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நான் 3 ஷேர் வந்து 5,000 rupees சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கினால இங்கே வந்து ரிமைனிங் வந்து 20,000 rupees வந்து பேலன்ஸ் இருக்குது. 35,000 15,000 போக 20,000 வந்து ரிமைனிங் ஃபண்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போ கீழே வந்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 7 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இங்கே வாட்ச் லிஸ்ட் ஒன்று வந்து கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்கும். இங்கே வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஒன்று வந்து நீங்கள் வந்து எடிட் கூட பண்ணிக்கலாம் கைஸ். லைக் வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து லைக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து
மாட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து சேவ் கொடுத்துடுங்க. பாருங்கள் இப்போ வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. அண்ட் நீங்கள் இந்த சர்ச் பாருக்கு ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 10/15 போட்டிருக்கும். இங்கே ஆல்ரெடி நான் 10 ஷேர்ஸ் வாங்கினாலும் இங்கே 10 15A போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி நீங்கள் வந்து 50 கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து உங்களால் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு வாட்ச் லிஸ்ட்லேயே வந்து உங்களால் வந்து 50 ஸ்டாக்ஸையோ இல்லை இண்டெக்ஸையோ வந்து உங்களால் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு வந்து டீம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு எந்த டீமில் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த டீமில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். லைக் வந்து நீங்கள் வந்து வேணும்னா டிஃபால்ட்டாக வந்து ஒயிட் மோட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் வேணும்னா டார்க் மோட்லேயோ, இல்லை வந்து ரொம்ப உங்களுக்கு பிளாக்காக வேணும்னா நீங்கள் வந்து பிளாக் மோடையோ கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம்.